திருவிழா தொடங்க போகுது தானே. கனடாலேருந்து வந்தாலும் பழச மறக்கலேன்னு இங்கே தான் மரக்கறிகள் எல்லாம் வெட்டுறது பாருங்க. இதில் வயரிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு பக்கத்தால் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஜேர்மன் இப்படி தான் இருந்தால் பக்தர்கள் இல்லாமல் தான் இல்லை வயிறார சாப்பிடணும்னு சொல்லி அண்ணாக்க தான் இங்கே வேலை செய்யணும். மின்சார இயந்திர அறை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி நைனாதீவில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 3 நாளில் பார்த்தீங்கன்னா திருவிழா வரப்போகுது. என்ன பிரம்மாண்டமான திருவிழா. அதாவது பார்த்தீங்கன்னா நைனாதீவு திருவிழாக்காக பார்த்தீங்கன்னா நைனாதீவு ஆயத்தமாகி கொண்டு இருக்குது. நிறைய வேலைகள்லாம் சுற்றி வேறு நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விளக்குகள் எல்லாத்தையும் பொலிஷ் பண்ணினோம், கொடிகள் கட்டினோம், அந்த வயரிங் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செய்து கொண்டிருக்கணும். எல்லா வேலையும் பார்த்தா மும்முரமாக செய்து கொண்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நைனாதீவு திருவிழாவுக்கு என்ன மாதிரி ஆயத்தமாக சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்ன வேறு நீங்கள் என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து காணொலியில இருங்க. அப்புறம் நீங்க இடையில விட்டுட்டு போனாலும் எங்களுக்கு இங்க வந்து இந்த தொடர்ந்து கனகாலமா செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து இந்த வருஷமா ஒரு ஆக்களே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படியே வந்து அவரோட கலந்துரையான இந்த காணொலி வந்து உங்களுக்கு அமையும். முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் இருக்கும். பாருங்க, காணொலியை பார்த்துட்டு உங்களோட ஆதரவு தாங்க. என்ன சரி, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். மும்மரமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. வேலைகள் மும்மரமாக நடந்து கொண்டிருக்குது. நைனாதீவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மக்கள் வந்து போய்கொண்டே இருப்பேன். பாருங்க, இப்போ போட்டில் ஏறுறதுக்காக ஆக்கள் காத்து கொண்டிருக்கணும். என்ன நாங்கள் இப்போ இந்த படகு தான் போக போகிறோம். இப்படி எத்தனை சரியா நாங்கள் இப்போ குறியட்டுவான் ஜெட்டிலேருந்து வழிகிட்டோம். இப்போ நாங்கள் நைனாதீவு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த படகுல தான் போகிறோம். இப்போ நாங்கள் நைனாதீவு ஜெட்டி அடிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் காசு கொடுக்கணும். அண்ணா எவ்வளவு எவ்வளவு? எத்தனை? 2 பைக்கு 3 பேர். 2 பைக்கு 500, 3 பேருக்கு 70. ஆமாம், டிடி வ்ளாக்ஸ் வீலம். நைனாதீவுக்கு வந்தாச்சு. இதுதான் நைனாதீவு கோபுரம். என்ன நல்ல கம்பீரமாக காட்சி அளிக்குது. நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். உண்மையிலேயே ஒரு அழகான கோயில். நாங்கள் திருவிழாக்கெல்லாம் வந்து நாங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் திருநீறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் இருக்குது. என்ன பூசிக்கொண்டு போவோம். இதில் பிரம்மாண்டமான நந்தியின் சிலையை வச்சிருக்கணும். இதுதான் நாகபூசணி அம்மன் கோயில். என்ன உங்களுக்கு போய் நாங்கள் வீடியோ எடுக்கிறார், அதில் வெளியால் இருந்தே காட்டிக்கொள்கிறேன். இதுதான் கோயிலின் வளாகம். அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. ஆக்கள் பொங்கினவ. என்ன இதை வைரவர் வீட்டு இருக்கிற இப்போ தான் பொங்க வெளிக்கிட்டு இருக்கணும். என்னம்மா நேத்தியா பெருசம் பெருசம் பொங்குறதா? இதுதான் முதல் தடவை.
அம்மாலாச்சிக்கு பூங்குறோம். ஜேர்மன் அப்போ உங்க தான் வந்ததா? நேர்த்திக்கடன் செய்யத்தான் வந்தது. நம்பிக்கை. ஓ ஓ 2010 ஓ ஓ 2010 வந்து நான் அது இப்போ வந்திருக்கேன். நம்பிக்கையானவா எங்கட மாமாக்கள் எல்லாம் நேத்தி வச்சு வாரவே நம்பிக்கையான அம்மா எல்லாத்தையும் கேட்கிற கோயிலுக்கு வாரத்துக்காக வந்தெல்லாம் இருக்கணும். நாங்க அப்படி வரையில நாங்க நேர்த்தி வச்ச நடந்தது வந்திருக்கிறோம். சரி என்ன ஓகே ஓகே. திருவிழா தொடங்க போகுது தானே. இதில் கொடிகள் கட்டியிருக்கணும், பூ வேப்பமிலாம் கொண்டு வந்திருக்கணும். என்னம்மா திருவிழா வரப்போகுது? அம்மனை பார்க்க வந்துருக்குறீங்களா? வருஷம் தவறாம பாருது, இந்த மாசத்துல வருஷம் தவறாம பாருது. யார் யார் என்ன நினைக்கலாம் அதுக்கு நல்லபடியாக நடக்கும். போன வருஷம் இந்த மகள் கல்யாணத்துக்கு நல்லதே செய்வாங்க. எந்த ஒரு இது வரும் இவங்க கனடா நான் கொண்டு வந்திருக்கேன். கனடாவிலேருந்து வர்றதுன்னா என்ன யோசிச்சு பார்த்து திருவிழாவுக்காண்டி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மன்ல சக்தி இருக்குது. நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அம்மன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதில் மாட்டுக்கு வாழைப்பழம் குடிக்கணும். பசங்க கொடுத்தா கோடி புண்ணியம் என்ன? அதே நாங்கள் வரப்பிலே வரவேற்று நிற்கிறோம். சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு படைச்சிட்டோம். அது என்னென்ன அவர் பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பசியில படைச்சிட்டு வந்து உங்களுக்கு தருவோம். கடல் படைக்க முன்னாடி அவர் கடல் ரூபமாக நம்ம நினைக்கிறதுனால தாய் தானே. இன்னட்டு யூடியூப் கூட இல்லை நாங்கள் லைவ் பார்க்க கூடாது. டிடி விளாக் சீலம் கனடாலேருந்து வந்தாலும் பழச மறக்கலேன்னு நான் என்னுடைய கலாச்சாரத்தோடய வாழ்கிறேன். தாயே அது இதை விட்ட சந்தோஷம் ஒன்றுமில்லை. அவையோட ஆசீர்வாதம் அதுகள்லாம் எங்களோட முக்கியமானது. அதை நாங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறோம். பிரதோஷம் சிவன் எல்லா விதரங்களும் இருப்போம். சிவனை நினச்சி அவரையை நினச்சி வீட்டில் வச்சு கும்பிட்றோம். அப்போ அதே இதுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் அம்மன் ஆசீர்வாதத்தோட சகலதும் எல்லாருக்கும் கிடைக்கணும். எங்களுக்கு மட்டுமன்று இல்லை, எல்லாருக்கும் முழு இலங்கை வாழ்க்கையில நாங்கள் எங்களுக்காக நினைக்கக்கூடாது. வாழ்க்கை முழுக்க எல்லாரும் எங்கட குடும்பம் எங்கட குடும்பம் அந்த உணர்ச்சியோட வாழ்ந்தால் நாங்கள் எப்பவும் நல்லா இருக்கலாம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம், நல்லதே ஆட்சி தருவோம். அதுதான் எங்களோட ஐதீகம். சரி சரி நன்றி நன்றியா. ஓகே. இது அண்ணாக்கள் சுற்றி பல்பெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். பாருங்க வயரிங் வேலை நடந்து கொண்டு இருக்குது. என்ன வயரிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்குது. திருவிழா வேற போகுதானே, மும்மரமாக வேலைகள்லாம் நடக்குது. என்ன கதைப்பீங்களா அண்ணா? சொல்லுங்கள். என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் போகுது? இப்போ 15ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்க போகுது. அதுக்காண்டி இப்போ எலக்ட்ரிக் வேலை நடந்து கொண்டு இருக்குது. கோயிலுக்கான லைட் வேலைகள் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம். என்ன எப்போ எல்லாம் முடியும் வேலையெல்லாம்? வேலை 14ஆம் தேதி ஃபுல்லாக எல்லா வேலையும் முடியும். இப்போ லைட் வேலை ஃபுல்லாக முடியும். 14ஆம் தேதி இரவு லைட் எல்லாம் எரியக்கூடிய மாதிரி செய்வோம். ஓகேண்ணா. ஓகே ஓகே. அப்போ எத்தனை நாள் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் 8ஆம் தேதி வந்துடுறாங்க. 8 வந்தால் நீங்களே ஊராக ஹெல்ப்பாக இருக்குமே உங்களுக்கு? பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க. சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் யாழ்ப்பாணம் தான் இருக்கிறது. இங்கே வந்து வேலை செய்கிறோம். அப்போ இங்கே ஊராக நல்ல மாதிரி சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயும் இந்த வயரிங் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க நல்ல வடிவாக கொடியெல்லாம் கட்டி விட்டுருக்கணும். என்ன சுற்றி வர கட்டி இருக்கணும். அதில் ஒரு லைன் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த லைன் இங்கால இருக்குது. என்ன உண்மையிலேயே இந்த திருவிழா காலங்களில் இந்த தேரெல்லாம் சுற்றி ஓடைக்குள்ளே அந்த வயது ஓனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுகளெல்லாம் வந்து இருப்பினோம். என்ன பாருங்க இந்த கட்டுகள் எல்லாம் கட்டி விட்டுருக்கணும். இதுதான் இங்கே உள்ள மின்சார இயந்திர அறை. இங்கேருந்து தான் கரண்ட் போகும். என்ன
அண்ணாக்கள் தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா முள்ளுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேட்டர் இருக்குது. இந்த ஜென்ரேட்டரில் இருந்து தான் கோவிலுக்கு கரண்ட் போகும். என்ன அண்ணா எப்போ என்ன வேலை முடியும்? ஒவ்வொரு ஆக்கள் பாட்டாக பிரித்து செய்கிறீங்க போலையா? ஆ பேந்துன்னு ஒவ்வொரு டீம் நினைக்கிறோம். ஒவ்வொரு டீம் 3 டீம் நிற்கும். 3 டீம் பேந்துன்னு. நாங்கள் கோயில் இங்கே இதில் ஜென்ரேட்டர் இருக்காங்க. உள்ளுக்குறாங்க பின்னாடி பார்க்கலாமா? பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து இப்போ ஜென்ரேட்டரை பார்க்க போகிறோம். இங்கே தான் ஜென்ரேட்டர்லாம் இயங்குறது. அதை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கரண்ட் இங்கே தான் போகிறது. என்ன இப்போ கோயில்ட பின்புறம் நிற்கிறோம். இதில் பாருங்க மேலே லைன் எல்லாம் போடினா இந்த பக்கம் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கணும். ஐயா நீங்களா பெயிண்ட் கண்ட்ராக்ட்? ஆ அண்ணா வருஷம் அடிக்கிறீங்களா பெயிண்ட்? நீங்கள் தானே ஐயா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? வருஷம் நீங்கள் தானே ஒரு முறை கண்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது? நான் இல்லை, என்னோட 4 பேர். எத்தனை நாள் ஆகும் பெயிண்ட் அடிக்க முடிய? அது வேலையை பொறுத்து. இப்போ என்ன வேலை கூட நாள் பிடிக்கும். திருவிழாக்கு வந்து இன்னும் 4 நாள் இருக்குது. அதுக்கெல்லாம் முடிச்சிருவீங்களா? சாந்தி மட்டும் சாந்தியோட 3 நாள் இருக்காப்ப. 3 நாளுக்குள்ள முடியும். முடிக்கத்தானே வேணும். முடிக்கத்தான் போகணும். இல்லாட்டி கொடியில் 2 அடிக்கல விட மாட்டாங்க. அது சரி. ஐயா அப்போ எத்தனை வருஷமா இந்த கண்ட்ராக்ட் செய்கிறீங்க? அது கிட்டத்தட்ட 25 வருஷம். 25 வருஷமா நீங்கள்லாம் இன்னும் 4 பேர் கும்பாசத்துக்கு வேறு ஆக்கள் வர, நாங்களும் அடிக்கிறேன், வேறு ஜாப்பான் ஆக்கள் வர. இல்லை நாங்கள் நைனாதி தான், கோயில் அடி தான். நைனாதியை பற்றி சொல்லுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஊர்? நைனாதி பிரச்சனை நல்ல ஊர், நல்ல ஆக்கள், எல்லா கோயிலும் இருக்குது. சோழி சொட்டு இல்லாத ஆக்கள் சொட்டு இல்லை, சில நேரம் இருக்கும். நைனாதியில் வந்து முக்கியமான தொழில் என்ன? நைனாதியில் முக்கியமான தொழில் எல்லா தொழில். இப்போ விவசாயம் இருக்குது, கடத்தொழில் இருக்காங்க. விவசாயம் இப்போ பெருசாக செய்கிற எல்லாம் பயிர் செய்கிற விவசாயத்தில் இந்த இது வெங்காயம், பூசணிக்காய், அது புகையில இங்கே செய்கிறேன். கோயிலில் இங்கே செய்கிறது. ஆனால் கூட தீவிரம் புகையில செய்கிற வேண்டுகள் அது பேர் என்ன? அதான் புகையில கூட இங்கால இப்போ மிளகாய் வெங்காயங்கள்லாம் வெங்காயம் செய்யக்கூடாது. மற்ற கடத்தொழில் தான் கொடுதான். நெல்லுகள் இங்கே விதைக்கிறீங்க இல்லையா? நெல் முதல் வச்சு இப்போ வைக்கக்கூடாது. விதைக்கிறா குறைவு. தண்ணி பிரச்சனை இருக்காங்க. தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது. என்ன வாங்க தண்ணி? தண்ணி எங்களுக்கு இப்போ அந்த வாடசப்பில் தண்ணி வர்றது. அது இப்போ உப்பு தண்ணி தான் வருது. உப்பு தண்ணி சவர் தண்ணி வருது. சவர் தண்ணி தான். கடல் தண்ணி விட கொஞ்சம் நல்லெண்ணியாக வருது. கடல் தண்ணியை தான் சுத்திகரிச்சு தரீங்க. சுத்திகரிச்சு அது இப்போ மிஷின் என்ன பிரச்சனையாக வந்து இப்போ தண்ணி உப்பு தான் வருது. திருத்தி தாரண்டா திருவிழாக்களையும் திருத்தி நல்லெண்ணெய் வருமெண்டா வரையில. இங்கே வந்து நல்ல தண்ணி வர இடங்களும் இருக்கா? ஓ அங்கே சேர்த்து கஞ்சாம்பட்டாரம் நல்லெண்ணெய் தான். எத்தனை வட்டாரம் இங்கே இருக்குது? இங்கே 8 வட்டாரம். ஐநாதிதான் சின்ன தீவா. சரி ஐயா பேர்? இந்த பேர் யோகு. முழு பேர் யோகமூர்த்தி. யோகமூர்த்தி. அதே யோகு கொண்டு கூப்பிடுங்க. சும்மா கோடு பழகிட்டேன். ஓகே நன்றி. சரி ஐயா நன்றி. பாருங்க தேங்காய்களை குவிச்சு விட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன பொலிஷ் பண்ணினோம். ஐயா வணக்கம். என்ன வேலையெல்லாம் நடக்குதா? மோட்டர்லாம் பொலிஷ் பண்ணுறது. பாருங்க மோட்டர்லாம் பொலிஷ் பண்ணுவீனவா? இதான் மோட்டர். வேந்துங்க. ஓ பொலிஷ் பண்ணி காட்டுங்க. இப்படி வரும் இதெல்லாம் அடைக்கும். இது என்ன புதுசுமாக கிடையாது? அதுதான் பொழுதுங்க வாங்க. இதுதான் பழசு தான் பாருங்க. இந்த மாதிரி பொலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். புதுசு மாதிரி இருக்கேன்னு. ஓ டிடி விளாக்ஸ் இளமண்டு இப்படி தான் இருந்தாரு. அதை அப்படி மாற்றி வச்சுருக்கிறீங்க. பேருந்து என்ன நாங்கள் பெருசு தான் மாறுது. அடிச்சு காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொலிஷ் பண்ண போகிறார் அண்ணா.
ஒவ்வொரு பக்கத்தால் வேலை செய்து கொண்டு வைக்கணும் என்ன காய எடுத்துது பாருங்க நல்லபடியாக பொலிஷ் பண்ணினோம் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ஒரே மோட்டர்லேயே பொலிஷ் பண்ணினோம் என்ன காட்டுங்க ஐயா சரியான வித்தியாசம் என்ன பார்த்தீங்களோ ஓ ஓகே பாருங்க பொலிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் துடைச்சிருக்காண்டா தான் தெரியும் என்ன புதுசே தோத்து போயிடும் என்ன யாழ்ப்பாணத்துல வந்துருக்கிறீங்களா அப்ப நாங்கள் இங்கே வருஷம் 15 வருஷமா இருக்கேன் நான் இவர் இன்னொருவர் மற்ற எல்லாம் இடையில இப்போ இந்த பேர் தான் போன பேர் தான் பண்ணுறோம் நாங்கள் 3 பேர் தான் ஒழுங்கா இங்கே வராங்க இங்கேயே தங்கி நின்று செய்கிறதா தங்கி இருந்து இந்த 15 நாள் ஒழுங்காக இருப்போம் ஒரு நாங்கள் போயிருக்கோம் ஒரு அடுத்த வருஷம் வருவோம் அது பிரச்சனை எந்தெந்த கோயிலுக்கு செய்கிற நீங்கள் நாங்கள் புளியாங்குட இல்லாமல் கோயில் கோண்டாடு நாகப்பூசணி 5-6 கோயில் இருக்கு மட்டக்கிளாப்புக்கெல்லாம் போனோம் நாங்கள் இங்கே நாங்கள் கூப்பிட்ட வயலா ஓ எல்லாம் போய் வரோம் சரி என்ன நான் பேர் பேர் என்ன குவன் இவருக்கு ரவி எத்தனை வருஷமாக தொழிலில் இருக்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு எல்லாம் மோட்டர் இல்லை இவர் கடைச்சல் இதெல்லாம் பாப்பு வேலையெல்லாம் செய்கிறவர் சொந்தமாக கொழும்பு துறையில் வச்சிருக்கிறார் எல்லாம் சாதாரணமான ஆக்கள் இல்லைன்னு நீங்கள் பெரிய புள்ளிகள் தானே நாங்கள் புள்ளியா இல்லை எங்கள்கிட்ட இதுக்கெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார் நாங்கள் பெரிய புள்ளியான்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இவர் சொந்தமாக வச்சிருக்கிறார் கொழும்புல கொழும்பு துறையில் கடைச்சல் பூட்டுகள் அதெல்லாம் பார்த்து எல்லாம் கொடுக்குறோம் நல்ல விட இவர்கிட்ட கிளம்பு இங்கே நாங்கள் சம்பளத்துக்கு இருக்காங்க நான் தாய்க்காண்டி சம்பளம் மற்ற எல்லாம் கொண்டாடிக்கிறேன் இவர்கிட்ட கிளம்புலாம் சரி சரி அண்ணாக்கள் நீங்களா இங்கே குடிநீர் வழங்குறது எவ்வளோ காலம் வழங்குறீங்க நாங்கள் இப்போ 24 வருஷமாக எங்கேருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வரீங்க வந்து நைனாவில் 5ஆம் மட்ட இடத்துல ஒரு கோயில் இருக்குது அதாவது காளியம்பாளையம் அங்கேருந்து தான் எடுக்கணும் 5ஆம் மட்ட தண்ணி தான் இங்கே குடிக்கிற வேலை இல்லை ஆமாம் மக்கள் முழுக்க அங்கே தான் குடிக்கிறது மக்கள் முழுக்க அங்கே தான் அள்ளி எடுக்குது இங்கே ஃபில்டர் தண்ணி ஒன்றும் இல்லையா ஃபில்டர் தண்ணி வந்து இப்போ கோயிலால் செய்திருக்கிறோம் ஆனால் அந்த மிஷினரி பழுதாக போனதால் அது இப்போ கொஞ்சம் இடைநிறுத்திருக்கிறோம் இப்போ கோயிலால் வந்து ஃபில்டர் பண்ணி தான் தண்ணி கொடுக்குறது அதாவது கோயிலுக்கு அடியாருக்கு வந்து தண்ணி கொடுக்குது எவ்வளோ காலம் இந்த பவுசர் ஓடுறீங்க இந்த பவுசர் வந்து இப்போ குறைஞ்சது எப்படியும் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இதுதான் சப்ளை பண்ணுறோம் ஒரு லோட்டு இப்போ எவ்வளோ போகுது ஒரு லோட் இது கோயில் இதுதானே கோயிலுக்கு மட்டுமா இது கோயிலுக்கு மட்டும் அதுக்கு வெளியில் வந்து இது பண்ணுறது வேறு அது ப்ரைவேட் ஆட்கள் இருக்கிறாங்க ஓகே நீ கோயிலுக்கு மட்டும் நாங்கள் கோயில் ஸ்டாஃப் நாங்கள் ஸ்டாஃப் மற்றது அமுதசுரவியும் வந்து இது அதுவும் வந்து அமுதசுரவிக்கு தான் இந்த வீடு
வெளியே ப்ரைவேட்டாக இருக்கிறார்கள் இருக்கணும் அவை சரியா நன்றியா ஓகே 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 ரோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவால் கொடுத்துருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்திகரிக்கிறது இதில் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அன்னதானம் போடுவீங்க நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்னதானம் கொடுப்பினோம். தண்ணி என்ன ஃபில்டர் பண்ணி வருது அண்ணா இது? ஃபில்டர் பண்ணி ஓகே ஓகே. பவுஸ்லேயே கொண்டு வந்து அப்புறம் ஃபில்டர் பண்ணுறீங்களா என்ன? பேருந்து கிணத்துலேருந்து வருது. கிணத்துல இருந்து கிணத்துலேருந்து வருது. அப்படித்தான் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு தண்ணி. இங்கே தான் மரக்கறிகள் எல்லாம் வெட்டுறது பாருங்க. இதில் மரக்கறிகள் எல்லாம் இருக்கு. இது அண்ணா சிவங்காய் சொல்லிட்டு வந்துருக்குற அம்மா இதில் மரக்கறி வெட்டுறா பாருங்க. இங்கால பக்கமாக தான் நெருப்பு வைக்கிறவையால் ஐயோ விக்கியா இருக்கு. சரியான விற்க தெரியுமோ? இங்கே மாடுகள்லாம் நிற்கிது பாருங்க. உள்ளுக்கு தான் சமையல் நடக்கிறது. இந்த வெக்கைக்கு என்ன ரெண்டு சமைக்கணுமோ தெரியாதுன்னு எங்களுக்காக கஷ்டப்படினோம். பக்தர்கள் இல்லாமல் தான் இல்லை வயிறார சாப்பிடணும்னு சொல்லி அண்ணாக்க தான் இங்கே வேலை செய்யணும். இங்கே சாப்பிட்ற சாப்பாடுலாம் அண்ணாக்க தான் சமைக்கிறது. இங்கே அவ்வளோ தொட்டியும் இருக்கேண்ணே பாருங்க. வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கணும். நீங்கள் தான் சமையல் இங்கே எவ்வளோ காலமாக நான் சமைக்கிறீங்க? 99ஆம் ஆண்டுலேருந்து இங்கே. 99ஆம் ஆண்டு நீங்கள் சமைக்கிறீங்க? இல்லை வேற யாரும் சமைக்கிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் சமைக்கிறீங்க? ஒரு 6 வருஷம். 6 வருஷம். நீங்கள் தான் இல்லை வயிறார சாப்பாடு போடுறீங்களே? அம்மாலாம் போடுறேன், நாங்கள் வேலை செய்வோம். எத்தனை மணிக்கு வந்து அன்னதானம் வழங்க தொடங்கி வேணும்? 1 மணிக்கு. 1 மணிக்கு வெக்க தானே கஷ்டம் தான் வேலைன்னு ஊரோட நீங்கள் இந்த ஊர் தானே அண்ணா? நைனாதீவு. இதெல்லாம் கேஸ் இருக்கு. சமையல் சும்மா இல்லை கைப்பக்குவம் இருக்கணும் என்ன? எல்லாராலையும் சமைக்கலாம் அது. சரி என்ன நன்றியா. ஓகே பாருங்க. ஏன் சமையல்லாம் எல்லாபடியும் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு தயாராகிடும். உறவுகளே எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அதில் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இங்கே நைனாதீவில் நடக்கிற இந்த கொடியேற்ற திருவிழா, திருவிழா, தீர்த்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்து போடுவோம். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே அதெல்லாம் தெரியும். என்ன சரி ஓகே. இப்படியான காணொலிகள் பார்க்கணும் சார் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை தாங்க. பாய் பாய் டாடா see you.